அவர் ஒரு பேட்டியில் வந்து மொபைல் ஃபோனை காமிச்சு இந்த ஃபோனை தானே தேடினீங்க அப்படின்னு காமிச்சதா ஒரு செய்தி வந்தது. நான் பார்க்கல. ஐஃபோனு, இன்னொரு ஐஃபோனு, இதைத்தான் தேடிட்டு இருந்தாங்களா போலீஸு? பாவத்தை. அது வந்திருந்தால் அது மிகப்பெரிய தப்பு சட்டப்படி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் உள்ளே போன உடனே அவர் வீட்டுக்கு கைது பண்ண அவர் ஃபோனை தான் தேடினாங்க. இதை தவிர போலீஸ்க்கு வேறு எதுவும் தெரியாது. நான் போலீஸாகவும் இருந்தவன், அட்வொகேட்டாகவும் இருந்தவன், 20 வருஷம் டிடெக்டிவாக இருந்து காவல்துறை கனவிலும் நினைத்து பார்க்காத பல வழக்குகளை வந்து நான் கண்டுபிடிச்சேன். நீங்கள்லாம் கனவுல கூட நினைக்க முடியாது நாங்கள் டிடெக்டிவில் பண்ண இதெல்லாம். அவ்வளோ அட்வான்ஸ் இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். அதனால தான் என்ன சொன்னேன்னா, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இந்த மொபைல் ஃபோனை தவிர ஒன்றுமே தெரியாது. ஆனால் நாங்கள் டிடெக்டிவில் இருக்கும்போது உட்காந்த இடத்துலேருந்து மொபைல் ஃபோனை க்ராக் பண்ணுவோம். கிரிமினல்ஸோட மொபைல் ஃபோன் தான். எங்களுக்கு கிரிமினல் கேஸுங்க நிறைய வரும், தப்பு செய்கிறவங்க கேஸு நிறைய எங்களுக்கு தான் வரும். ஆன்லைன் சைஃபர் கிரைம் இதெல்லாம் நிறையா நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ இந்த கால் ஹிஸ்ட்ரி பார்க்குறத தவிர ஒன்றுமே தெரியாது. அதனால் போன இடம்லாம் ஃபோனை பிடுங்குறது. ஃபோனில் என்ன இருக்குது, ஃபோனை தவிர எதுவும் தெரியாதா? உண்மையான திறமைசாலி தான் உட்காந்த இடத்துல அவன் என்ன பேசுகிறான்னு எடுக்கணும். வெளிநாட்டில் போய் பாருங்கள், வெளிநாட்டு போலீஸ் அப்படி தான் பண்ணுறான். அது மாதிரி கதவுக்குங்கிற போய் ஃபோனை கொடுன்னாங்க. அவர் ஃபோனு இல்லைன்ட்டார். இப்போ என்ன பண்ணிட்டார், ரிலீஸ் ஆகி இந்த ஃபோனை தானே தேடினீங்கன்னு காமிக்கிறார். அது சட்டப்படி மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஆதாரங்களை அழிக்கிறார் அப்படின்னு கொண்டு வந்துடலாம் போலீஸ். இப்போ அப்படி தான் கொண்டு வந்துட்டாங்க. அவர் பாருங்கள், நாங்கள் ஃபோனை கேட்டோம் கொடுக்கல, இப்போ அந்த ஃபோனை காமிச்சிட்டு வீடியோவில் இந்த ஃபோன் தானேங்கிறாரு. இப்போ ஆதாரங்கள் அவர்கிட்ட இருக்குது, கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதை அழிக்கிறார், இது பண்ணுறாரு. ஆதாரங்களை அளித்தால் ஜாமீனை கேன்சல் பண்ணணும்னு சட்டத்தில் இருக்குது, அதனால் அவர் ஜாமீனை ரத்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை, ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த சட்ட பிரச்சனை என்னென்னா, அந்த எஸ்எம் சுப்பிரமணியம் நீதியரசர்லாம் கொடுத்தது சட்டத்து விரோதமான கைது அப்படின்னு தான் கொடுத்தாரு. இதில் போயிட்டு ஜாமீனில் ஆதாரம் அளிக்கிறாங்க, உன் கைதே தப்புங்கிட்டாங்க. அப்போ அதில் அப்புறம் ஆதாரத்தை அளிக்கிறாங்க, இதை அளிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால் சவுக்கு சங்கர் அவர்கள் இனியும் ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு மாதம் ஜாக்கிரதையாக இருங்க. ஆட்சி மாறிவிடும், காட்சிகள் மாறிவிடும், அதிகாரிகள் பறந்து போயிடுவாங்க. அதுவரை இதாவாக இருங்க. உங்களுக்கே நாங்கள் ஆதாரம் இது பண்ணுறோம்னா இதில் தான் சப்போர்ட் பண்ணுறோம். பேச்சுரிமையை எந்த கும்பனாலும் தடுக்கக்கூடாது, விடக்கூடாது. நம்ம பேச்சுரிமைங்கிறது நம்முடைய அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டது. அதை காவல்துறை யார் மீது புகுத்தினாலும் அதை நாங்கள் வன்மையாக எதிர்ப்போம். அதனால தான் உங்களை ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கோம்.